அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்திரளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்திலே புனித பவுலடியார் அருமையாக சொல்கிறார், நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அன்பு நெஞ்சங்களே, இந்த சிலுவையை பற்றி நிறைய பிரசங்கள் நீங்களே கேட்டிருப்பீங்க, நானும் வச்சிருக்கிறேன். நானும் பல முறை இந்த சிலுவையை பற்றி மறைவுரையாற்றியிருக்கிறேன். ஆனால் இந்த பிலிப்பைன்ஸ் தேசத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமை மறையுரையை பற்றி ஒரு மறையுரை சீட்டு கொடுப்பாங்க. இங்கே உள்ள எல்லா மறை மாவட்டங்களில் உள்ள பங்குகளுக்கும் அது அனுப்பப்படும். அது குருவானவர்களுக்கு மறையுரை சிந்தனைக்காக ஒரு உதவியாக இருக்கும். இந்த மூவரு கடவுள் பெருவிழா அன்னைக்கு நான் அதில் உள்ள அந்த பிரசங்கத்தை வாசித்து பார்த்தப்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். இந்த சிலுவையை பற்றி சிந்திக்கிறப்ப ரொம்ப அற்புதமான கருத்தை சொல்லியிருந்தாங்க. ஆங்கிலத்தில் நம்ம சிலுவை அடையாளம் வரையும் போதும் சரி, அல்லது நம்முடைய தமிழில் வரையும் பொழுதும் 2 விதமான சிலுவை வரைகிறோம். முதல் சிலுவை பற்றி பார்க்க போனோம், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அப்படிங்கிற சிலுவை என்னன்னு பார்க்க போகிறோம். சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் வீடியோ பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு அப்பாவும் மகளும் தூங்க போகிறாங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்பா சொல்கிறாரு, ப்ரேயர் பண்ணியான்னு. அந்த மகள் தந்தை மகன் தூய ஆவின்னு சிலுவை அடையாளம் வரைஞ்சிட்டாங்க. சிலுவை அடையாளம் போட்டுட்டு தூங்க போகிறாங்க. அப்போ அவங்க அப்பா கேட்குறாரு, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ் சைன் ஆஃப் த கிராஸ்? அப்படின்னா இந்த சிலுவை அடையாளத்துடைய அர்த்தம் என்ன அப்படி கேட்கும் பொழுது அந்த சிறுமி சொன்ன அருமையான வார்த்தை, இட் இஸ் a வைஃபை பாஸ்வேர்ட் இன் ஹெவன் அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் a வைஃபை பாஸ்வேர்ட் இன் ஹெவன் அப்படின்னா, சில பேருக்கெல்லாம் தமிழில் பேசுங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தமிழில் அதை தேடி பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். வைஃபை அப்படிங்கிறதுக்கு அருகலை, பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுக்கு கடவுச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. அருகலை கடவுச்சொல். இப்போ சிலுவைங்கிறது விண்ணகத்தில் உள்ள வைஃபைக்கு உள்ள பாஸ்வேர்டு. ஒரு இடத்துக்கு போகிறோம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள்லாம் பல இடங்களில், இப்போ தமிழ்நாடுகள் மற்ற இடங்களும் சரி, ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக வைஃபை கனெக்ட் ஆகும். சிலர் வைஃபை பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை போட்டால் தான் கனெக்ட் ஆகும். அது மாதிரி நம்ம விண்ணகத்தில் கனெக்ட் ஆகணும்னா, விண்ணகம் போய் சேரணும்னா நமக்கு பாஸ்வேர்டு தேவை. அந்த பாஸ்வேர்டு தான் சிலுவை அடையாளம். ரொம்ப அற்புதமான கருத்தில். மேலும் அன்பு நெஞ்சங்களே, நம்முடைய குருக்கள் திருப்பலி நேரங்கள் அல்ல திருப்பலி முடிவில் இந்த 5 விரல்களையும் விரித்து உங்களுக்கு சிலுவை அடையாளம் வரைந்து, குறிப்பாக அந்த ஆயர்கள் பவனியிலே திருப்பலி பவனியில் வருகை பவனியில் வரும் பொழுது சிலுவை அடையாளம் வரைவார்கள். ஏன் 5 விரல்களையும் விரித்து சிலுவை அடையாளம் வரைகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். அதிலும் சிறப்பாக இந்த 5 விரல்களும் இயேசுவின் 5 காயங்களை குறிக்கிறது. 5 wounds of Jesus Christ. ஸ்டிக்மெட்டா. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புனித வெரோனிகா ஜூலியானா என்ற ஒரு கப்புச்சியன் சபையை சார்ந்த ஒரு புனிதையுடைய பெருவிழாவை கொண்டாடினோம். அந்த புனிதையுடைய வீட்டில் அப்பா அம்மா 7 குழந்தைகள் பிறந்தாங்க. குழந்தைகள் சிறு வயதிலே 2 குழந்தைகள் இறந்துட்டாங்க. 5 குழந்தைகள். அவங்க அம்மா சிறு வயதில் இறந்துட்டாங்க. இறப்பதற்கு முன்பாக அந்த அம்மா தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னது, நீங்கள் 5 பேரும் இயேசுவின் 5 காயங்களுக்கு சமம் என்று சொல்லி இருக்கிறார்கள். எவ்வளவு பக்தியான அம்மா பார்த்துக்கங்க. அப்போ 5வது குழந்தை தான் ஜூலியானா, வெரோனிகா ஜூலியானா.
அவங்க சொல்லியிருக்காங்க, நீ தான் 5வது குழந்தை, எனவே நீ நிச்சயமாக இயேசுவின் 5 காயங்களை பெறுவாய் என்று சொல்லியிருக்கிறார். எப்படிப்பட்ட அம்மா! அவங்க தன்னுடைய இறப்புக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய இறைவாக்கு உரைத்து சென்றிருக்கிறார்கள். அன்பு மக்களே, அந்த தாய் இறந்த பிறகு 14 வயதில் இந்த வெரோனிகா ஜூலியானா கப்புச்சியன் அருட்சகோதரிகள் சபையில் போர் கிளாஸ் ஏழையின் கிளாரா அம்மா சபையில் சேர்ந்து அதில் நன்கு பக்தியாக இருந்து, அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கு அந்த 5 காயம் வரமாக கிடைத்திருந்தது. எனவே இந்த 5 விரல்களை கொண்டு குருக்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதம். சிலுவை அடையாளம் வரைகிறப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அர்த்தம் உள்ள வகையில் வரையணும். இந்த ஏகப்பட்ட பேர் இந்த சிலுவை அடையாளம் வரைகிறப்ப, ஏன் ஒரு சில நேரம் பூச வைக்கிற சாமியார் நாங்களே பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேரால் இந்த கையெல்லாம் போய் தொடாது, நெத்தியை தொடாது, வயிற்றை தொடாது, தோள்பட்டையை தொட மாட்டேங்குது. அப்படியே தொட்டாலும் கொஞ்சம் பெரிய நல்ல பாட்டு பூசை வச்சோம்னா தொந்தை மகன் அப்படிங்கிறப்ப கரெக்டாக தொடுது. சாமியாருக்கு தொடுதா இல்லையோ, உங்களுக்கு தொடுதா என்னன்னு தெரியலை. நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், சிலுவை அடையாளம் வரையும் பொழுது உங்களுடைய 5 கரங்களும் இயேசுவின் 5 காயங்களை குறிக்கின்றன என்பதை புரிந்து 5 விரல்களும் உங்கள் நெற்றியையும் உங்கள் வயிற்றையும் உங்கள் தோள்பட்டைகளையும் தொடும் பொழுது இயேசு ஆண்டவர் உங்களை தொடுகிறார் என்பதை நீங்கள் நம்புங்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அற்புதமான கருத்து ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அன்பு மக்களே, இந்த 5 காயங்களை வச்சு, அந்த 5 காயங்களான இந்த 5 விரல்களை கொண்டு நாம் சிலுவை அடையாளம் வரையும் பொழுது விண்ணகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள். முழுசா உணர்ந்து சொல்லணும். இன்னைக்கு சிலுவையுடைய அர்த்தத்தை புரியும், அதுவும் இந்த தந்தை மகன் தூய ஆவியின இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்க போறோம். அன்பு மக்களே, நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு பையன் இருந்தானா, அவன் ஒரே மகன் வீட்டில், அவனுக்கு முன்னே 2 பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்க பிறந்தா சந்தோஷம் இருக்கும் இல்லையா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷமா இருக்கும். அதனால் 2 மகள்களுக்கு அப்புறம் ஒரு மகன் பிறந்ததுனால அவனுக்கு ரொம்ப செல்லம்ங்க. அவனுக்கு ஒரு 7-8 வயசானுச்சு. நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தான், எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுங்க, அதுவும் இந்த கியர்லாம் வச்சு சைக்கிள் ஃபாஸ்ட்டாக ஓட்டுறது மாதிரி அப்படின்னு சொல்லி, அது ஒரு 15,000-18,000 வரும். அதனால் அவங்க அப்பா சொன்னார், எப்பா அவ்வளோலாம் எங்கடா நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி கொடுக்காம இருந்திருக்கார். ஒரு நாள் பார்த்தேன், நேராக வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில், ஒரு புங்கை மரத்தில் ஏறிட்டான். நல்ல பெரிய மரத்தில் ஏறிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாமே ஏன்னா ஏற எனக்குன்னு ஏறி போய் உச்சியில் ஏறிட்டு நீங்கள் எனக்கு சைக்கிள் வாங்கி என்னுடைய கண்ணு முன்னாடி காட்டினா தான் நான் இறங்கி வருவேன், இல்லையா இங்கேருந்து கீழே குதிச்சு செத்து போயிடுவேன்ட்டான். ஐயோ, இப்போ தான் பிள்ளைகளுக்கு ரொம்ப வழக்கமாக போச்சே, நான் செத்து போயிடுவேன், ஏதாவது சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிளாக்மெயில் பண்ணுவோம். எல்லா சொந்தக்காரங்களாம் கூட்டிட்டாங்க, பக்கத்து தெருவில் தான் வந்துட்டாங்க. எல்லாரும் எப்போ இறங்குப்பாங்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தர் என்ன பண்ணாங்க, நம்ம பங்கு சாமியார் கூட்டுவாங்க, ஒரு சாமியார் சொன்னால் கேட்பார் அப்படின்னு. சாமியார் வந்த பிறகு சாமியார் சொன்னார், சாமியார் ஒன்றுமே அவனை பார்த்தாட்டே இறங்கி வாடா அப்படின்னாரு. அவனுக்கு கேட்கல. சரியப்பா அப்படின்னு ஓசியாரை கூப்பிட்டு இந்த மந்தி இருக்கிற பொருள்லாம் எடுத்துகிட்டு வானார். இந்த மாதிரி ஒரு ஸ்டோலை போட்டு தீர்த்த சொம்ப கையில் வச்சுக்கிட்டாரு. ப்ரேயர் பண்ணி என்ன சொன்னார், எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அவர் பொறுமையாக சொன்னது. அவன் மரத்தில் இருந்தவனு கேட்கல. ஆனால் இவர் சிலுவையை போட்டு மந்திரிச்ச உடனே அவன் இறங்கி வந்துட்டான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், சாமி என்ன பவர்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணுறாரு, என்ன அவருடைய ப்ரேயரை கேட்ட உடனே அவன் ஆசீர்வாதம் வாங்கினோடனே வந்துட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த பயல்கிட்ட கேட்டாங்க, நாங்கள்லாம் சொல்லி கேட்கல, ஃபாதர் ப்ரேயர் பண்ணோனையுமே இறங்கி வந்துட்டியே அப்படின்னு கேட்கும்பொழுது, ப்ரேயரா பண்ணாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, ஒழுங்கா மேலேருந்து இறங்கி வந்துரு, இல்லை மரத்தை வெட்டி விடுவோம் அப்படின்னு சொன்னார். அதனால பயந்துட்டு தான் இறங்கி வந்தேன். பாருங்க சிலுவை அடையாளம் எவ்வளவு பயன்படுதுன்னு. இது ஒரு நகைச்சுவைக்காக இருந்தாலும் அன்புக்குரியவர்களே, நமக்கு மீட்பின் சின்னமாக இந்த சிலுவை இருக்கிறது. எனவே இந்த சிலுவை அடையாளம் வரப்போறப்ப தந்தை அப்படின்னு தயவு செஞ்சு நல்ல நெத்தியில தொடுங்க. இந்த நெத்தியில தொடுறப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா, தந்தையின் திருவுளப்படி நான் நடக்க வேண்டும், நமது திருவுளத்தை கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்றவாறு மாற்ற மனநிலை கொண்டவர்களாக
நாம் வாழ்வதற்கு அதை தொடுகிறோம் என்கிறார்கள். எனவேதான் லூக்கா நற்செய்தி 1:38 பார்க்கிறோம். மாதா சொல்றாங்க, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும், நீ உங்க திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசு ஆண்டவர் கூட லூக்கா நற்செய்தி 22:42 இந்த துன்ப கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், இருப்பினும் என் விருப்பத்தினால் அல்ல உம் விருப்பத்தினால் ஆகட்டும் என்று சொன்னார். எனவே மக்களே, நெத்தில நீங்க 5 விரல்களையும் தொடும் பொழுது உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே உமது திருவுளப்படி நான் நடக்க தயாராக இருக்கிறேன். மாதாவை போல நான் உமது அடிமைன்னு நம்மையே உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஆண்டவருக்கு தந்தையாகிய கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 2வது மிக முக்கியமானது, இன்னைக்கு ஏகப்பட்ட பேர், நான் கூட இந்த வரைக்கும் 2வது சிலுவை போடுறப்ப தந்தை மகன்னு 2வது இடத்துக்கு நான் வயிற்றுல கை வச்சது கிடையாது. எனக்கும் பல பேர் இது சொல்லலை. ஆனால் இங்கே வந்த பிறகு அந்த மறையுரையை வாசிக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு, மக்களே, தந்தை மகன்னு சொல்றப்ப இதயத்தை தொடக்கூடாது, மாறாக வயிற்று பகுதியை தொட வேண்டும், அப்டமன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தெரியுமா? மகன் எங்கே உருவானார், மகன் எங்கே கருவானார், மகன் எங்கே தோன்றினார் என்றால் மகனாகிய அந்த கடவுள், இறை மகனாகிய இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளின் பரிசுத்தமான கருவறையில் உருவானார். இவ்வளோ அருமையான கருத்து பார்த்தீங்களா? எனக்கு வாட்சனே ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு எப்படியாவது யூடியூப்ல சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். தந்தை மகன் அப்படிங்கிறப்ப வயிற்று பகுதியை, அன்னை மரியாளின் கருவறையை நினைவில் கொண்டு நாம் அந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை அழைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் நினைத்து தந்தை என்று சொன்ன பிறகு மகன் என்ற இடத்தில் நாம் 5 விரல்களால் நம்முடைய வயிற்று பகுதியை தொட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தாங்கிய அன்னை மரியாளின் கருவறையை நினைத்து பார்க்க வேண்டும். அன்னை மரியாளை போல நாமும் ஆண்டவரை நமது இதயத்தில் தாங்க வேண்டும். நமது வாழ்க்கையில் அவரை கருவுறச் செய்து வாழச் செய்ய வேண்டும், அவரை பிறக்கச் செய்ய வேண்டும். 3வது மிக முக்கியமானது, தந்தை மகன் தூய ஆவியின் என்று சொல்லி, இன்னைக்கு பிள்ளைங்க, ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா முத சிலுவை அடையாளம் வரைகிறப்ப இந்த பக்கம் இப்படி போயிடுவாங்க, வலது தோள்பட்டையிலிருந்து இடது பட்டத்துக்கு போயிடுவாங்க. எனவே நல்லா கவனிக்கணும், இடது தோள்பட்டையிலிருந்து வலது தோள்பட்டைக்கு செல்ல வேண்டும். இதை கடந்து செல்லும் பொழுது நாம் இதயத்தை கடந்து செல்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப அருமையான கருத்து. தூய ஆவி. மற்றது பாருங்க, ஒரே இடத்துல தான் நம்ம தொடுறோம். தந்தை நெத்தில தொடுறோம், மகன்கிறது வயிற்றுல தொடுறோம். ஆனா தூய ஆவின்னு சொல்றப்ப 2 தோள்பட்டைகளையும் தொடுகிறோம். இந்த எதை உணர்த்துகிறதால், எதை கடந்து செல்கிறோம் என்றால் இதயத்தை கடந்து செல்கிறோம். அந்த இதயத்தில் தூய ஆவியானவர் குடியிருக்கின்றார். தூய ஆவியானவர் தான் நமது மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதி, புண்ணியங்கள் அனைத்திற்கும் ஊற்றாயிருக்கிறார். எனவே தூய ஆவியை நாம் அழைக்கும் பொழுது நம்முடைய இதயத்தில் தூய ஆவியானவர் பிரசன்னமாய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து தூய ஆவியின் பெயராலே ஆமென் என்று சொல்ல வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இனிமே சிலுவை அடையாளம் வரைகிறப்ப நல்லா உணர்ந்து செய்வீங்களா? ரொம்ப சந்தோஷம். 2வது சிலுவை அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினால. இதை நான் பத்தி பெரிய பிரசங்கமா வச்சிருக்கிறேன் அருங்கொடையில. ஆனா இங்க ரொம்ப அற்புதமா சொல்றாங்க. என்னன்னா, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினால் நெத்தில சிலுவை அடையாளம், மேலும் எங்கள் சத்துருக்கள் வந்து எங்களை ரட்சித்திரனும் வாயில சிலுவை அடையாளம், 3வதாக இங்கதான் இதயத்துல எங்கள் சர்வேஸ்ரா என்று, எங்கள் இறைவா என்ற இதயத்தில் சிலுவை அடையாளம் எப்ப வரைகிறோம் என்றால், முக்கியமாக நற்செய்தி திருப்பலியில நற்செய்தி வாசகம் கேட்பதற்கு முன்பாக வரைகிறோம். ஏன் தெரியுமா? இந்த 3 இடங்களையும் ஆண்டவர் திறக்க வேண்டும். ஆண்டவர் எனது சிந்தனையை திறக்க வேண்டும், எனது மூளையை, எனது சிந்தனையை திறக்க வேண்டும், எனது வாயை திறக்க வேண்டும், எனது இதயத்தை திறக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நற்செய்தியை நான் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3 காரியங்களையும் திறந்து இறை வார்த்தையை உள்வாங்கி நான்
இறை வார்த்தையின் சாட்சியாக மாற வேண்டும். ரொம்ப அற்புதமானல. You should become the witnesses of the gospel that you listen to. அருமையானது. நம்ம நற்செய்தி வாசிக்கிறப்ப கவனத்தோட கேட்கணும். ஒருவேளை அது வரைக்கும் நம்ம மனசு குரங்கு மாதிரி எங்க அலப்பாஞ்சாலும் அந்த நேரத்தில் அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலும் போடுறப்ப சிந்தனையை ஒருமுகப்படுத்தி இறை வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை, முதல் வாசகத்துக்கும் இரண்டாம் வாசகம் இதுக்கும் நற்செய்தி வாசிக்கும் தான் வித்தியாசம்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவர்கள் சொன்னதெல்லாம் அந்த முதல் வாசகத்துல இரண்டாம் வாசகத்துல வரும். ஆனால் நற்செய்தி வாசகம் இயேசு கிறிஸ்துவை மொழிந்த, தன் திருவாய் மொழிந்த உயிருள்ள அற்புதமான வார்த்தைகள். எனவேதான் நற்செய்திக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். எனவேதான் நற்செய்தி வாசிக்கிறப்ப எந்திரிச்சு நிற்கிறோம். முதல் வாசகம் வாசிக்கிறப்ப எந்திரிச்சு நிற்க மாட்டோம், இரண்டாவது வாசகம் வாசிக்கிறப்ப எந்திரிச்சு நிற்க மாட்டோம். நற்செய்தியின் போது ஏன் எழுந்து நிற்கிறோம் என்றால் அது இயேசுவின் செய்தி, இயேசுவின் வார்த்தைகள். எனவே அன்புக்குரியவர்களே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தில் வரைகிறப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, எனது மனதை திறந்து விடுங்கள், என்னுடைய நாவை, என்னுடைய வாயை திறந்து விடுங்கள், என்னுடைய இதயத்தை திறந்து விடுங்கள், அதை கொண்டு நான் உங்களது வார்த்தையை உள்வாங்கி உமக்கு சாட்சியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி, அன்புக்குரியவர்களே, இறுதியாக அச்சிஷ்ட சிலுவை போட்ட பிறகு நமக்கு தெரியும் தந்தை, மகன், தூய ஆவின்னு ஜெபிப்போம். எனவே சிலுவை அடையாளம் இனிமே வரைகிறப்ப மக்களே தயவு செய்து சொல்கிறேன், நான் என்னுடைய மறைகளோட சொல்லியிருக்கிறேன், இறந்து போன என்னுடைய தந்தை, நான் ஃபிலாசபி, தியாலஜி படித்தேன், சைக்காலஜி படித்தேன், எந்த ப்ரொஃபஸரும் சொல்லி கொடுக்காத ஒரு அற்புதமான பழக்கத்தை அப்பா கற்றுக் கொடுத்தாங்க. குளிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி மேலே சிலுவை போட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு குளிச்சாங்க. நான் இன்றைக்கும் பல குருக்களை பார்த்துருக்கிறேன். ஒரு சில குருக்கள் தண்ணீர் அருந்துவதற்கு முன்பாக சிலுவை போட்டு அருந்துவாங்க. நஞ்சு கலந்த உணவை ஆசீர்வதித்து அறிந்தினவரான புனித அந்தோனியாருடைய சபையில் இருக்கிற நான் சொல்கிறேன், எதை சாப்பிட்டாலும் சரி அது சாப்பாடு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எங்கள் அம்மா ஒலை கொதிச்சிடும், அரிசியை போடுறதுக்கு முன்னாடி அந்த அரிசியை ஊற வச்சு அரிசி எடுப்பாங்க, அதில் அந்த அரிசி மேலேயே சிலுவை போடுவாங்க, அந்த தண்ணி மேலே சிலுவை போட்டு அரிசியை உள்ளே போடுவாங்க. அதே மாதிரி சோறு வடித்த பிறகு எடுத்துட்டு பானையிலேருந்து எங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த சோத்து மேலே, வடித்த சோத்து மேலே சிலுவை அடையாளம் கரண்டியால் போட்டு அப்புறம் சோத்தை போடுவாங்க. 1008 இடங்கள்ல வாகனம் ஓட்டுறதுக்கு முன்னாடி சிலுவை போடுங்க, தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிலுவை போட சொல்லுங்க. அதே மாதிரி எல்லாவற்றிற்கும் அன்பு மக்களே, நீங்கள் சிலுவை அடையாளம் வரைந்து எதையும் செய்து பாருங்கள், எதையும் அருந்துங்கள். அந்தோனியாருக்கு எப்படி நஞ்சை சாப்பிட்ட பிறகு அவர் உயிர் வாழ்கிற அளவுக்கு அந்த சிலுவை அவருக்கு புதுமை செய்தது, அதுபோல நமது வாழ்க்கையில் சிலுவை மிக முக்கியம். ஒவ்வொரு வீட்டிலையும் பாடப்பட்ட சிலுவை வைங்க, சிலுவையை பற்றி அதிகமாக சிந்தியுங்கள், சிலுவை அடையாளத்தை அடிக்கடி வரைந்து அடிக்கடி ஜெபித்து ஆண்டவருடைய விண்ணக ஆசிரை பெற்றுக்கொள்ளுங்கள். அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரலாம். எங்கள் சர்வேஸ்வரா தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.